மிஷின் லேர்னிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். அதாவது மோர் தென் ஒன் கிளாஸ் இருக்கும். மோர் தென் ஒன்னுன்றதை விட டூன்னு சொல்லலாம். ஏன்னா பைனரி கிளாசிஃபிகேஷனாக ரெண்டு, எஸ் நோ ட்ரூ ஃபால்ஸு. மல்டி கிளாஸ்னால் மோர் தென் டூ. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், 3 கேட்டகரி இருக்குது. ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி. ஓகேங்களா? அப்போ இது பைனரி கிளாசிஃபிகேஷனில் வராது. பைனரி கிளாசிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை பில்ட் பண்ணிவிட்டு ட்ரூ பாசிட்டிவ் எது, ட்ரூ நெகட்டிவ் எது, ஃபால்ஸ் பாசிட்டிவ் எது, ஃபால்ஸ் நெகட்டிவ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ மோர் தென் 2 வந்தது மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். மோர் தென் 2 வரும்போது எப்படி? ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலா படி லெஃப்ட் சைடில் ஆக்சுவல், மேலே ப்ரெடிக்டட். இப்போ இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், 40 மாடல் கண்டுபிடிச்சது 40, மேலே தான் ப்ரெடிக்டட் இருக்கும். மாடல் கண்டுபிடிச்சது 40, ஆக்சுவலாக அது 40, அது கரெக்டு. இது ட்ரூ பாசிட்டிவ் கேட்டகரியில் போயிடும். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா மாடல் கண்டுபிடிச்சது பி, பட் ஆக்சுவலாக அது ஏ. அப்படிங்கும் போது இது என்னவா உனக்கு மாறிடும் அப்படின்னா, நான் ஃபால்ஸ் பாசிட்டிவ்னு சொல்லிடுவேன், சாரி ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லிடுவேன். ஏன்னா தப்பாக கண்டுபிடிச்சிருச்சு, ஏக்கு பதிலாக பியை கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அது நெகட்டிவ், ஆனால் அது கண்டுபிடிச்சது ஃபால்ஸ் தான். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது சி, ஆனால் அது ஃபால்ஸு. ஸோ அதுவும் ஃபால்ஸ் கேட்டகரி. இது எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, எந்த கேட்டகரியை கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியை வச்சுட்டு ரெஸ்ட்டு எல்லாமே ஒரு இடத்துக்கு போயிடணும். அப்போ இதில் இந்த 40ன்ற இடம் ட்ரூ பாசிட்டிவ். அப்போ இது எல்லாமே ஃபால்ஸ் நெகட்டிவ். ஏன்னா மாடல் கண்டுபிடிச்சது தப்பு. அப்போ அப்படியே இந்த டயகனல் வரும்போது இது எல்லாமே ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஏன்னா மாடல் ஏன்னு கண்டுபிடிச்சிது, ஏ கேட்டகரிங்கிறத இப்போ நாம் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். ஓகே, பி அண்ட் சியை நெகட்டிவாக வச்சுக்கலாம். அந்த ஆஸ்பெக்டில் யோசிங்க. ஏவை என்னவா வச்சுக்கிறேன், பாசிட்டிவ்னு வச்சுக்கிறேன், பி அண்ட் சியை நெகட்டிவ்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ மாடல் கண்டுபிடிச்சது பி கேட்டகரி, சாரி ஏ கேட்டகரி, பட் ஆக்சுவலாக அது பி. அப்போ ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஏன்னா ஏவை தான் நான் பாசிட்டிவ்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி சி. அப்போ இந்த டயகனல் ஃபால்ஸ் பாசிட்டிவ், 4ம் 2ம், இந்த 5ம் 3ம் ஃபால்ஸ் நெகட்டிவ். ரெஸ்ட் இருக்கிறது எல்லாமே ட்ரூ நெகட்டிவ். தேங்க்யூ.